அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்க, தண்ணியை எப்படி கட்டியிருக்கு பாருங்க. ஒரு பாண்டு மாதிரி இருக்குது. இது நிறைஞ்சா ரொம்ப மழை பெஞ்சு அந்த ரோடெல்லாம் முங்கிரும். மழை விட்ட பாடு இல்லை. ஏர்வாடி எங்கள் ஊர். இந்த தண்ணி நிறைஞ்சு அப்படியே ரோட்டுக்கு வந்துடும். மழை விடலைன்னா அப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு சமையலை பார்க்கலாம். எங்கள் வீட்டை சுற்றியே தண்ணி, அதுக்கப்புறம் களி. இந்த இடத்துலலாம் பைக்கோ காரோ இந்த இடத்துலலாம் போக முடியாது, அவ்வளோ களி. கடந்த 2 நாளாக மழை தான் பாருங்கள். வீட்டை சுற்றி தண்ணி தான் பாருங்கள். இங்கே பாருங்கள். பாருங்க, சரியான தண்ணி. இப்போ இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, உருளைக்கிழங்கு புட்டு, பாறை மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு பொரியல், சுட சுட சோறு. இதுதான் இன்றைக்கி டுடே சமையல். அதுக்கப்புறம் காலை நாஸ்தா பூரி சாப்பிட்டாச்சு. பூரி கிழங்கு, கொஞ்சோண்டு சாம்பார். இதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. நம்ம மாடியை போய் பார்க்கோம். 2-3 நாளாக மாடியை பார்க்கல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. திரும்ப மாடியை காட்டுறேன். மழை பாருங்கள், பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மாடியில் இன்னும் மண் கலவை தயார் பண்ணலை. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா செடியும் பசுமையாக இருக்குது பாருங்கள். புதினாலாம் நல்லா தழுத்துட்டு, ரோஜாவும் நல்லா தழுத்துட்டு துளிர் வந்துட்டு பாருங்கள். இதோட ஒரு பசலை செடி வளருது, இந்த சீத்தாவோட. புதினாவை பாருங்கள். முடக்கத்தான் கீரை நல்லா கொடி பெருசாகிட்டு. நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் மழை பெய்யும் போது அந்த செடியினுடைய இது வந்து பச்சை பச்சேன்னு நல்லா அழகாக இருக்குது. ரோஜாவில் தக்காளி இந்த இதெல்லாம் போட்டது எல்லாம் வளர்ந்துட்டு, தக்காளி செடி. இனி அதை வந்து நட்டி வைக்கணும். இன்னொரு மொட்டு வந்துட்டு, இந்த ரோஜா வந்து கரிஞ்ச உடனே மேல் பகுதியை என்ன பண்ணணும், பூவை பிச்சு விட்டுறணும். அப்போ அதுலேயும் ஒரு துளிர் வரும். கத்தரிக்காயை பாருங்கள், பெருசாகிட்டு பாருங்கள். நாளைக்கு பறிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இன்னும் 2 கிடக்கு. தக்காளியை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ரோஜாலேயும் மொட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த 2 மொட்டு கிடக்கு, இதில் 2 மொட்டு கிடக்கு. இந்த மழை தண்ணிக்கு நல்லா இருக்குது. மிளகாயும் நல்லா இதாகிடுச்சு, பெருசாகிட்டு. தேவையில்லை. பறிக்கும் போது வீடியோ காட்டுறேன். அவரைக்கால பிஞ்ச பாருங்கள், எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இதை பாருங்கள், தெரியுதா பிஞ்சி? இதை பாருங்கள், பூ வந்து உதிரவே இல்லை. இங்கே பாருங்கள், பூ வந்து உதிரலை. ஏன்னா நம்ம உரம் வைக்கிறோம் தானே. பாருங்கள், இந்த 2ஐயும் பறிச்சிரும். இது நான் வித்துக்கு போட்டிருந்தேன்.
இது விதைக்கு போட்டிருந்தேன். இதை பறிச்சிடலாம். குட்டி தக்காளி பாருங்கள், மணத்தக்காளி இதுவும் நிறைய இருக்குது. இந்த மலையில் பறிக்கணுமேனு பார்க்குறேன். பாருங்கள், அவரைக்காயை நம்ம தனித்தனியாக பார்க்கணும். ஏன்னா உள்ளே நிறைய காய் கிடக்குது. இப்போ மழையினால் எனக்கு அதை பார்க்க முடியல. இந்த பாருங்கள் கிடக்கா, இந்த கொப்பரெல்லாம் காயாக கிடக்கு. மழை விடட்டு நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். நாளைக்கு கீரையை பறிச்சிடணும். நிறைய கீரை வேற கிடக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.